அமெரிக்க அதிபர் விதிக்கக்கூடிய சில நிர்பந்தங்கள், அவர்கள் விதிக்கக்கூடிய சில நிபந்தனைகள். அதாவது என்ன சொல்கிறார் என்றால், அமெரிக்க அதிபர் இந்த ரஷ்யாவிலிருந்து நாம் இறக்குமதி செய்வதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்தை அவர் நிர்பந்திக்கிறார். இப்போது நமக்கு என்ன மாற்று வழி இருக்கிறது? இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு பெரிய அளவில் இந்த கடந்த 2 ஆண்டுகளாக பார்க்கும் பொழுது அவர்களுடைய மார்ஜின்ஸ் நன்றாக இருந்தது. ஏனென்றால் குறைவான விலையில் நாம் கச்சா எண்ணெய் நாம் வாங்கி அதை பெட்ரோலிய பொருட்களாக ஏற்றுமதி செய்தோம். சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் நாம் இந்தியாவிலிருந்து நாம் ஏற்றுமதி செய்தோம். ஸோ இதனுடைய ஜிபிடபிள்யூன்னு சொல்லக்கூடிய கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜினாவது அதிகரித்து காணப்பட்டது. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது அவருடைய நிர்பந்தம் காரணமாக நாம் படிப்படியாக குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. இது நடக்குமா நடக்காதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் ரஷ்யாவிலிருந்து நாம் இறக்குமதி செய்வதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன இருந்தது என்றால், போக்குவரத்து செலவு நமக்கு குறைவாக கிடைத்தது, டிஸ்கவுண்ட் கிடைத்தது. இது தவிர ஒரு பேரல் ஒன்றுக்கு நம்முடைய செலவின நிதிச்சுமை பெருமளவு அந்நிய செலாவணியானது சேமிப்பாக மாறியது.